சென்னிமலை முருகன் கோயில் நுழைவாயில். முன்னொரு காலத்தில் பசுமாடுகள் அந்த மலையில் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு காராம்பசு தனிச்சையாக போய் ஒரு தனி இடத்தில் பாலை சுரந்து கொண்டு இருக்குது. ஒரு பாலை தனியாக மடியிலேருந்து போய் ஒரு பக்கம் சுரந்துட்டுருக்கு. அப்போ சுரந்துட்டு இருக்கும்போது என்ன பால் மடியில் பால் இந்த மாடு இப்படி பால் இல்லாமல் இருக்கு அப்படின்னு எல்லோரும் ஒரு தடவை போய் பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில் பாலை மடியிலிருந்து ஒரு முக்கியமான இடத்துல நின்று அந்த பாலை தனிச்சையாக அதுவாக சுரந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன இது அதிசயம் அப்படின்னு சொல்லி அந்த பால் சுரந்த இடத்துல தோண்டி பார்த்துருக்காங்க. தோண்டி பார்க்கும்போது ஒரு அழகான நல்லா ஒளி வடிவமான முருகன் சிலை தென்பட்டிருக்கு கற்சில். அது இடுப்புக்கு மேலே உருவமாகவும் இடுப்புக்கு கீழே உருவம் இல்லாமலும் தென்பட்டிருக்கு. அதை சிற்பி கொண்டு மறுபடியும் அதை செதுக்க சொல்லியிருக்காங்க. ரத்தம் வந்திருக்குது. இல்லை கடவுள் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லி அப்படியே அதை அங்கே சின்னதாக ஒரு கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. காலப்போக்கில் இந்த கோவில் இதுக்கு முன்னாடி 3000 வருடம் வரலாற்று தலமாகத்தான் இருந்திருக்குது. இங்கே அருணகிரிநாதர் 5 பாடல்கள் பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் ரொம்ப சிறப்பு மிக்க கோயிலாக மறுபடியும் வளர இந்த சென்னிமலை அமைஞ்சிருக்குது. 24 தீர்த்தங்கள் இந்த கோயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் மார்க்கண்டேய தீர்த்தம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது கீழே தெப்பத்தில். அதனால் கந்த சஷ்டி அரங்கேறிய ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்ட வரலையும் இங்கே எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளுடைய குறைய கடவுள்கிட்ட போய் சொல்லி நம்ம கஷ்டங்களையும் நம்ம கவலைகளையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் ஒவ்வொரு சன்னிதானத்துக்கு நம்ம வரோம். அதனால் கடவுள் இந்த இடத்துல சில அதிசயங்களை நிகழ்த்திய முருகனாக இருக்கும் பொழுது நீங்கள் வாங்க, எல்லா தோஷங்களையும் நிவர்த்தியாகி நீங்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க. சென்னிமலை மேலே ஏறிட்டோம். கொஞ்சம் தூரம் ஏறினவுடனே நல்லா இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குது. மலையை சுற்றிலும் நல்லா பசுமையாக இருக்குது. நல்லா ஓசை, பறவைகளுடைய ஓசை.
பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குது. நல்லா குளு குளு குளுன்னு காற்று நல்லா அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே படி ஏறி போயிட்டுருக்கோம். மேலே போய் முருகனை தரிசிக்கலாம். சூப்பராக இருக்குது. சென்னிமலை வாங்க. ரொம்ப ஒரு நாள் வந்தீங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த மலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சென்னிமலை. நான் அடிக்கடி வரணும்னு நினைக்கிறேன். மலைக்கு வந்தால் மலை அடிவாரத்துலேருந்து ஏறும்போதே எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஏதோ ஒரு சுமையெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, சென்னிமலைக்கு வாங்க. இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க. கோபுரம் தாங்கி மூலிகை, நிறைய மூலிகை இருக்குது இங்கே. நிறைய மூலிகை மலையை சுற்றிரும். எங்கே பார்த்தாலும் நல்ல பசுமையாக நல்லா நிறைய மூலிகை இருக்குது. நல்ல அமைதியான இடம். படியில் பாதி அளவுக்கு வந்தாச்சு. அப்படியே உட்காந்துருக்கோம். இன்னும் மேலே போகணும். நல்லா இருக்குது, நல்லா குளு குளுன்னு நல்லா இருக்குது. நல்லா ரெஸ்ட் எடுத்து போகிறேன். இங்கெல்லாம் வாத நாராயண மரம் நிறைய இருக்குது, ஏகப்பட்டது. இந்த வாத நாராயண இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தோசை மாவில் இந்த வாத நாராயண இலைய பிடுங்கி தோசை இட்டு சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க வலியெல்லாம் நீங்கும். பெரிய மரம் வாத நாராயணம், மிகப்பெரிய மரம். இங்கே ஒரு மரம் வந்து அப்படியே வேரோட சாஞ்சு கிடக்குது. மிகப்பெரிய மரம் வாத நாராயண. சர்வ வாதங்களையும் பார்க்கக்கூடிய மரம் இது. இது ஃபுல்லாக வாத நாராயண மரம் தான். இதை பறித்து அரைச்சி நல்லா சூடு பண்ணி உடம்புல வலி உள்ள இடத்துல தாரையாக விடும்போது உடம்புல இருக்க வலி ஃபுல்லாக கம்மியாகிடும். ஏகப்பட்ட மரம் இருக்குது. இங்கே ஒரு மரம், பெரிய மரம் சாஞ்சு கிடக்குது. ஆரம்பத்தில் எப்போயோ மழை வந்திருக்கும் போல இருக்குது, சாஞ்சிருச்சு. பெரிய மரம். இங்கே வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அது குரங்குன்னு சொல்லக்கூடாது, நிறையா இருக்குது, ஏகப்பட்ட இருக்காங்க. பார்த்து போகணும்.
ஏறி வந்துட்டோம், முக்கால்வாசி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. கூட்டம் கம்மியாக தான் இருக்குது கோயிலில். ஆனால் ஜனங்க ஏறுறாங்க இறங்குறாங்க, ஃபேமிலியாக வராங்க, நல்லா இருக்குது. நல்லா படியெலாம் சூப்பராக இருக்குது, உட்காந்து எந்திரிக்கலாம். அங்கே மேடை இருக்குது, திண்ணை இருக்குது, மண்டபம் இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குது. ஒரு மனசு நிம்மதியாக இருக்குது. வாங்க, வந்து சென்னிமலை முருகனை மனசுருக வணங்க. செவ்வாய்க்கிழமை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். வரலாம், கிருத்திகைக்கு வரலாம், சஷ்டிக்கு வரலாம், ரொம்ப நல்லது. தைப்பூசம் இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த நாளாக பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்குண்டான பவர், அதுக்குண்டான வைப்ரேஷன் இன்னமும் நல்லா கிடைக்கும். சாதாரண நாளில் கூட நீங்கள் வந்து நல்லா சுற்றி பார்க்கலாம். ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், முருகனுடைய அருள் கிடைக்கும். அங்கே மேலே வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கோயிலில் படி பார்த்தீங்கன்னா நெட்டு குத்தலாம் இல்லை, அதான் ஒவ்வொரு படி வந்து நடக்கிற மாரி தான் இருக்குது. அதான் வந்து ஒரு படியில் ஏறிட்டோம்னா ஒரு 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு வைக்கலாம். அந்த மாதிரி படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நடக்கிற மாரி இருக்குது. சாதாரணமாக ரோட்டில் நடக்கிற மாரி கட்டியிருக்காங்க. படி பாருங்க, ரொம்ப அகலமாக இருக்குது. சாதாரணமாக ரோட்டில் நடக்கிற மாதிரியே படி அமைஞ்சிருக்கு. நல்லா மண்டபம், படிக்கட்டு நல்லா ஏறுற மாதிரி இருக்குது. பெருசாக டயர்டு கிடைக்காது, தாராளமாக வரலாம். பாருங்கள் படிக்கட்டு எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். அது நெட்டு குத்தலாம் இல்லை, கட்டினது வந்து நடபாதை மாரி தான் கட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதான் அந்தாண்ட வந்து பஸ்ஸுக்கு வந்து தனியாக இருக்குது ரோடு வந்து தனியாக இருக்குது. பஸ்ஸு போகுது, கார்லாம் போகுது, அதுக்கு தனியாக தார் ரோடு இருக்குது. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் நல்லா குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக விளையாடும். தண்ணி பைப்பு இருக்குது, பெரிய மண்டபம் இருக்குது. நீங்களாம் திண்ணை இருக்குது, உட்காந்துக்கலாம், நல்லா உட்காந்துக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா குளுன்னு நல்லா நிழலாக இருக்குது, நல்லா குளிர்ச்சியாக இருக்குது உட்கார்றதுக்கு. இன்னும் போகணும் போல் இருக்குது. ஒரு மண்டபத்தை தாண்டனா இன்னும் போகணும் போல் இருக்குது. மொத்தம் இப்போ வந்து 550 படிக்கட்டு ஏறி வந்திருக்குறோம். இதுக்கு மேலே இன்னும் எத்தனை படிக்கட்டு ஏறணுன்னு சரியாக தெரியல. மேலே போன 560 படிக்கட்டு இப்போ ஏறி வந்தாச்சு மேலே. இன்னும் போகணும் போல் இருக்குது, நிறையா போகணும் போல் இருக்குது. எங்கள் கடைசியாக எவ்வளோ படிக்கட்டு என்ன இதுன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எவ்வளோ படிக்கட்டு அப்படின்னு. இங்கே பாருங்க, ஐநூற்றி படிக்கட்டு. கொஞ்சம் இங்கே ஆஞ்சநேயர்லாம் அதிகமாக இருக்கிறாங்க, பார்த்து வாங்க. குரங்குகளுக்கெல்லாம் உணவு அளிப்பது ரொம்ப நல்லது தான். ஆனால் இருந்தாலும் கூட்டமாக வராங்க, பார்த்து வரணும். இப்போ ஒரு மண்டபம் வந்துருச்சு. 600 படிக்கட்டு ஏறிட்டோம். 600 படிக்கட்டு நம்ம இப்போ ஏறியாச்சு.
நல்லாயிருக்கு. அறுநூற்றி 60 படிக்கட்டு. ஒரு மண்டபம் பக்கமாக வந்திருக்கோம். காரில் வரவங்களாம் காரில் வரலாம். கார் ரோடு தனியாக இருக்குது. ஆனால் தண்ணி கொண்டு வந்துடுங்க. தண்ணி தாகம் எடுக்கு. நான் தண்ணி கொண்டு வரல. தண்ணி பாட்டில் கொண்டு வந்துடுங்க. அதே போல் தண்ணி சாப்பிட்டுட்டு பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் கையோடு கொண்டு போய் கீழே அடிவாரத்தில் குப்பையில் போட்டுருங்க. முத்துக்குமர சுவாமி, முத்துக்குமர சாலான் சுவாமி. தொள்ளாயிரத்தி 30 படிக்கட்டை இப்போ கடந்துட்டோம். ரொம்ப தாகமாக இருக்கு. இப்போ நான் முருகனை வேண்டும் போது என் கண்ணுக்கு உடனே ஒரு பைப்பு தென்பட்டுச்சு. அங்கே ஒரு கோயில் இருக்குது, வாங்க பார்க்கலாம். தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போகலாம். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் உட்காந்துருக்காரு, பொரி சாப்பிட்டுட்ருக்காரு. போ சாப்பிடுங்க. பொரி சாப்பிட்டுட்ருக்காரு. 970 படிக்கட்டு கடந்துட்டோம். இங்கே ஒரு மண்டபத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஸ்ரீ அத்தி விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே தண்ணி பைப்பு இருக்கு. தண்ணி குடிச்சிட்டு மேலே போகலாம். தண்ணி குடித்தாச்சு, மறுபடியும் மேலே ஏறுறோம். 1000 படிக்கட்டு இப்போ வந்தாச்சு. இதுக்கு மேலே அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். 1010வது படிக்கட்டை கடந்து மேலே ஏறுறோம். முருகனை நெருங்கிட்டோம். கோபுரம் தெரியுது, மிகப்பெரிய வேல் தெரியுது. பாருங்கள், மிகப்பெரிய வேல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலோடு கோபுரம் சூப்பராக இருக்குது. 3000 வருடம் பழமையான கோயில் இது. கந்த சஷ்டி கவசம் அரங்கேறிய தலம். மேலே வந்தாச்சு, முருகனை பார்க்க வந்துட்டோம். மேலே போகிறோம், முருகனை பார்க்க போகிறோம். 1260 படிக்கட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
தீபஸ்தம்பம். மருந்து நாம கண்டதையும் எனக்கு சாப்பிடலாம். அதுக்கு இந்த வழியில் நம்ம நேராக போனோம்னா வள்ளி தெய்வானை அம்மையாரை வந்து தரிசிக்கலாம். உள்ளுக்குள்ளே கோயில் பிரகாரம் இருக்குது. இப்போ நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். கோவில் நல்லா பிரமாதமாக இருக்குது. ராஜகோபுரம் நல்லா சுற்றி ரொம்ப வருஷமாக அந்த கோயிலுக்கு ஏறி வரீங்களா? முதல்ல வந்துட்டு இருந்தா சந்தன அபிஷேகம் சித்திரா பௌர்ணமிக்கு வந்துட்டே இருப்போம். இப்போ பஸ்ஸில் வரலான்னு வந்தா 2-3 தடவை பஸ் இருக்குங்களா? பஸ் இருக்குது, ரோடு போடுறாங்களாமா. சரி 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 வாங்க. உங்களுக்கு முருகனை எல்லா தெம்பி ராஜகோபுரம் சூப்பராக இருக்குது.